ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ப்ரூச்சஸ் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இவ்வளோ நாள் நம்ம வந்து ஆரி ஒர்க் வந்து போட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரூச்சஸ் ஒர்க்குமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து கற்றுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா A to Z வரைக்கும் எல்லாமே சொல்லிக் கொடுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து சிம்பிளான ஒரு நீட்டான ஒரு ஒர்க்கு தான் வந்து பார்க்க போகிறீங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மெட்டீரியல் நான் எடுத்துருக்கேன்னா, ஒரு லாங் டியூப் வந்து நான் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பீடு. இது வந்து பார்த்திங்கன்னா 5mm பீட்ஸ், ஓகேங்களா? ஒயிட் கலர் 5mm பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். இது 3 தான் வச்சு நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு ப்ரூச்சஸ் ஒர்க் வந்து பண்ண போகிறீங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளவருமே நான் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நம்மளோட ஜர்தோசி நீடிலுக்கு பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வந்து ஜர்தோசி விடக்கூடிய நீடில் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரே ஒரு த்ரெட் மட்டும் போட்டு நான் எடுத்திருக்கேன், ஓகேங்களா? அதுக்கப்புறமா நம்ம வந்து எப்படி போட போகிறோம் அப்படிங்கிறத நான் வந்து சின்னதாக சிம்பிளாக ஒரு ட்ராயிங் மாதிரி பண்ணியிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நமக்கு தெரியணும் அப்படிங்கிறக்காண்டி. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக்கை சுற்றிலாம் வந்து போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நம்ம வந்து நீடில் வந்து கீழே நம்ம வந்து கொடுத்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நம்ம டியூப் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை அந்த நீடிலுக்குள்ளே நம்ம வந்து உள்ளே விட்டுலாம். உள்ளே விட்டுட்டு அந்த டியூப் வந்து எவ்வளோ தூரத்துக்கு லாங்காக இருக்கோ அந்தளவுக்கு எடுத்துக்கிறங்க, ஓகேங்களா? இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம வந்து நீடியில் உள்ளே கொடுத்துருங்க, ஓகேங்களா? உள்ளே கொடுத்து நம்ம வந்து பீட்ஸ் அந்த டியூப் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ தைச்சி முடிச்சதுக்கப்புறமா அதில் பாதியிலேருந்து எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கொடுத்த நீடிலேருந்து டியூப்லேருந்து பாதியிலேருந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இன்னொரு டியூப் கொடுத்து நான் அதையும் இந்த மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ போட்டிருக்கோம் பார்த்திங்களா, இதுலேருந்து ஒரு பாதியிலேருந்து நம்ம வந்து மறுபடியும் நீடில் வந்து எடுத்துக்கலாம். நீடிலேருந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு டியூப் வந்து நம்ம வந்து போட்டுக்கிறோங்க. போட்டுட்டு இதை ஃபுல்லாக நமக்கு எந்த அளவுக்கு லாங்காக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நீடில் வந்து வச்சுக்கலாம், ஓகேங்களா? அந்த டியூப் வந்து எந்த அளவுக்கு லாங்காக இருக்கோ அந்தளவுக்கு வச்சுட்டு மறுபடியும் நான் வந்து நீடில் வந்து கீழே கொடுத்துறேன். இந்த மாதிரி நமக்கு வந்து எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நெக் டிசைன் வந்து பண்ணும்போது செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் நம்ம வந்து ஏற்கனவே நிறையா ப்ரூச்சஸ் ஒர்க்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வந்து நான் வந்து போட்டிருக்கேன். 5 வந்து போட்டதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்து நம்ம வந்து பீடு ஒர்க் வந்து பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இந்த பீடு ஒர்க் மட்டும்தான் வச்சு பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நமக்கு வந்து என்ன மாதிரி தோணுதோ அந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். இதே மெத்தடெலாம் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையவே கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீடு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒயிட் கலர் பீடு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 2 சுகர் பீட்ஸ் நான் வந்து எடுத்திருக்கேன், ஓகேவா? இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீடு இருக்குது, அப்புறம் ஒயிட் இருக்குது, அப்புறம் 2 சுகர் பீட்ஸ் வந்து இருக்குது. அதை அப்படி கோர்த்துட்டு நான் வந்து நீடியில் வந்து கீழே இறக்கிறேன், ஓகேங்களா? இப்போ நான் இது பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, அதே மெத்தடில் இருக்கிற எல்லா பக்கமும் எங்கெங்கே கேப் இருக்கோ அந்த கேப்பு ஃபுல்லாக நான் வந்து ஃபில் பண்ண போகிறேன். இப்போ நான் ஒரு பக்கம் பண்ணிட்டோமா, அதே மாதிரி மறுபக்கமும் ஒரு சுகர் பீடு, ஒரு 5mm பீடு ஒயிட் கலர் பீடு, அதுக்கப்புறமா 2 சுகர் பீடு நான் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நம்ம அந்த டியூப் வந்துருக்கு பார்த்திங்களா, அதுக்கு நேராக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நம்ம வந்து எப்படி போடுறோங்கிறத உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் வந்து இருக்கிற எல்லா சைடுமே நான் வந்து போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு நான் வந்து காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரூச்சஸ் ஒர்க் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. நம்ம ப்ளவுஸுக்கு நம்மளே டிசைன் பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, நம்ம மற்றவங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்தும் நம்ம வந்து சம்பாரிச்சிக்கலாம். இந்த ஒர்க் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டைம் எடுக்காது. ஆரி ஒர்க் போல் இந்த ஒர்க் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டைம் எடுக்காது. ஆனால் நீட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்ல லுக்காகவும் இருக்கும். நீங்களும் உங்கள் ப்ளவுஸுக்கு அவங்கவுங்களே நம்ம வந்து பண்ணிக்கலாம். ப்ரூச்சஸ் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். யாராருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் எல்லாருமே வீடியோஸ் பார்த்து நீங்கள் வந்து கற்றுக்குறீங்க. ரொம்பவும் ஈஸியான ஒரு ஒர்க்கு தான். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் இது எல்லாமே, ஓகேங்களா? அதுக்கப்புறமா நான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி லீஃப் வந்து நான் எடுத்திருக்கேன். லீஃப் இல்லை, ஃப்ளவர் வந்து எடுத்திருக்கேன். இதை அந்த டியூப் இருக்குது பார்த்திங்களா, அதோட லாஸ்ட் முனையில் வச்சுருக்கேன். முனையில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு சுகர் பீட் வச்சு நான் வந்து கீழே இறக்குறேன், ஓகேவா? இப்போ நமக்கு வந்து பார்க்கும்போது அது வந்து ஒரு ஃப்ளவர் இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதனால் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். அதான் நான் சொன்னேன் பார்த்திங்களா, எல்லாமே நம்மளோட ஓன் தான். எதையுமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையவே கிடையாது. நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நம்ம பார்க்குறதுக்கு எப்படி அழகாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் ஒன் சைட் பண்ணேன் பார்த்திங்களா, அதே லீவ் அதை கீழேருந்து நான் நீடில் கொடுத்துட்டேன். நீடில் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு ஃப்ளவர் வச்சுருக்கேன். ஃப்ளவருக்கு மேலே என்ன பண்ணிங்கன்னா ஒரு சுகர் பீட் வந்து வைக்க போகிறேன். சுகர் பீட் வச்சுட்டு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பண்ணிவிட்டு காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்கள்.
இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ.